அனைவருக்கும் வணக்கம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மாணவருக்கு பெர்சனாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்லுவேன், பெர்சனாலிட்டியை கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த பெர்சனாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் இலக்கை அடைய முடியும், நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆக முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன தான் நாலேஜ் இருந்தாலும், இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும், எபிலிட்டிஸ் அதிகமாக இருந்தாலும், அவர் ஒரு பெரிய ஜீனியஸாகவே இருந்தாலும், பெர்சனாலிட்டிங்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும். சரி, இந்த பெர்சனாலிட்டிங்கிறது என்ன? ஒரு மனுஷனுக்கு பெர்சனாலிட்டி ஏன் முக்கியம்? இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த பெர்சனாலிட்டி ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நான் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, பெர்சனாலிட்டி தமிழில் ஆளுமைன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே சில குணாதிசயங்கள் இருக்கும், குணங்கள் இருக்கும். இதை தமிழில் குணம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு லவ், ஹானஸ்டி, பேஷன்ஸ், கிரீட், ஆங்கர், ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ட்ரைட்ஸ் தான். இதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இந்த கேரக்டர் வெளிப்படும், கரெக்டாக இல்லையா? பிஹேவியராக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் மற்ற மனுஷங்களோட எப்படி பேசுகிறான், எப்படி உறவாடுறான், இந்த சமூகத்தில் அவன் எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த செயல்பாடு, இந்த ஆக்ஷனையும் இந்த பிஹேவியரையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய குணங்கள் எப்படி வெளியே வருதோ அதுதான் பெர்சனாலிட்டி. நிறைய பேர் பெர்சனாலிட்டிங்கிறது தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த பையன் அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நல்ல பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா பெர்சனாலிட்டி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது பெர்சனாலிட்டி கிடையாது, ரைட்டா? நான் சொன்னது தான் பெர்சனாலிட்டி. அது ஒரு மென்டல் கான்செப்ட், அது ஒரு பிஹேவியரல் கான்செப்ட். எல்லா மனுஷனுக்கும் பெர்சனாலிட்டி தேவைங்க. ஒரு தப்பு பண்ணுற ஒருத்தனுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்கும் இலக்குகள் அடையிறதுக்கும் பெர்சனாலிட்டி தேவை. ஒரு பிக் பேக்கெட்டுக்கு பெர்சனாலிட்டி இருக்கும், ஒரு ராபருக்கு பெர்சனாலிட்டி இருக்கும், ஒரு கொலை பண்ணுறன்னு கூட பெர்சனாலிட்டி இருக்கும். இதெல்லாம் தப்பான ஆக்டிவிட்டீஸ் தான், ஆனாலும் புரிதலுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெர்சனாலிட்டியை ப்ராப்பராக பில்டப் பண்ணணும். சரி, ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்த மாதிரியான பெர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தேவை? இதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல தன்னம்பிக்கை தேவை. எக்ஸாமினேஷனை என்னாலையும் கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு இறங்கினா தான் கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கிளியர் பண்ண முடியாது. நான் பெரிய படிப்பு படிக்கலை, கிராமத்துலேருந்து வந்தேன், இங்கிலீஷில் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. நிறைய பேர், ஒரு சில பேர் தான் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிந்தனையோடு வந்தாலே கிளியர் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன். அதனால் நம்பிக்கையோடு படிக்கணும். இரண்டாவது, தைரியமாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. பயத்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பயந்து பயந்து படிச்சிங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் இதனாலேயே தப்பாக படிப்பீங்க, படித்ததை கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது, இதனாலே செலக்ட் ஆக முடியாமல் போயிடும். மூன்றாவது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும். செலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அந்த நாலேஜை ப்ராப்பராக அப்டைன் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை பண்ணக்கூடாது, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடாது. என்ன தேவையோ அதை பண்ணணும். அதில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நான்காவது, நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க, ஒரு இறுக்கத்தோடு இருப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷமே இருக்காது. அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்னா, ஒரு அப்நார்மலாக நான் இருந்து அந்தளவுக்கு சாப்பிடாம சந்தோஷத்தை அனுபவிக்காமல் படித்து 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 செலக்ட் ஆகிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சந்தோஷம் வரும், இந்த உலகமே என் காலில் விழும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது அரகன்ஸ், இது தவறானது. நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நார்மல் லைஃப் வாழ மாட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவேன், என் கீழே எல்லாம் வந்துடுவீங்க. ஆக்சுவலாக இந்த புரியல் தான் அது. வெளியே பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிற மாதிரி தெரியும், ஆனால் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது அரகன்ஸ், இது தவறானது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இருக்கணும், நார்மல் லைஃப் வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அதோடு சேர்ந்து உங்களுடைய டியூட்டியை பண்ணணும், நீங்கள் படிக்கணும். இந்த ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். த வே டு சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் ஹாப்பினஸ். புரியுதுங்களா? அதனால் இதுவும் உங்கள் பெர்சனாலிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது டிசிப்ளின். நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சில விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? புக் எடுத்து படிக்கணும், எழுதி பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், ஃபீட்பேக் வாங்கணும், உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிசிப்ளின் இல்லைன்னா செலெக்ஷன் ஆகிறது கஷ்டம். அடுத்தது, டார்கெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, அன்னன்னைக்கு டியூட்டியை பண்ணணும். லீவ் ஃபார் த டே. இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். டார்கெட்டே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா
இன்றைக்கி வேலை நடக்காது இல்லையா? இதுதான் பகவத்கீதை சொல்லுது. உன் டியூட்டியை பண்ணு, பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுது. பலன் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய மாட்டோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டாலே பலன் நம்மளை தேடி வந்துடும். அதனால் இதெல்லாம் முக்கியமான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸுங்க. சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு எபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக அவங்களால ஒரு அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே நான் சொல்லிடுவேன். ஆனால் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி கரெக்டாக இருக்காது. அதனாலேயே அவங்களால கிளியர் பண்ண முடியாது. எபிலிட்டி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செய்வாங்க, தாழ்வு மனப்பான்மை இருக்கும், டீச்சர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, கரெக்டாக படிக்க மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாக நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணுவாங்க. இதனாலேயே மைண்டு கரெக்டாக சிந்திக்காது, ப்ராப்பரான நாலேஜ் எடுக்க மாட்டாங்க, அந்த நாலேஜை கரெக்டாக வெளிப்படுத்த முடியாது. இதனாலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வராமல் போயிடும். ஐஏஎஸ் அப்படின்ற 3 எழுத்து உங்கள் பேருக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா முதல்ல பர்சனாலிட்டியை கரெக்டாக வைக்கணும். நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டி தான் முக்கியம். நீங்கள் தான் முதல்ல உங்களை நீங்கள் மதிக்கணும். உங்களை நீங்கள் மதித்தாதான் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். அந்த 3 எழுத்து அதுக்கப்புறம் வரும். உங்களை நீங்கள் மதிக்கலை, பர்சனாலிட்டியை ப்ராப்பராக டெவலப் பண்ணல அப்படின்னா அந்த 3 எழுத்து வர்றதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிக்கல் இருக்கும். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். யுவர் பர்சனாலிட்டி வில் லீட் டு சக்ஸஸ். ஒன்லி யுவர் பர்சனாலிட்டி வில் கிவ் யூ த 3 letters ஆஃப்டர் யுவர் நேம் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பேன். சரிங்களா? அதனால் உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் கரெக்டாக வைங்க. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, ப்ராக்டிக்கலாக இருங்க, பொறுமையோடு இருக்கணும், டிசிப்ளின்டாக படிக்கணும், சந்தோஷத்தோடு படிக்கணும், அரகன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் இருக்கணும். இந்த ப்ராசஸில் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், நம்ம வீக்னஸ் என்னங்கிறது தெரியும், நம்ம தொடர்ந்து எதில் சில கரெக்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ப்ராசஸில் தான் நம்மளை நாமே மேம்படுத்திக்க முடியும். இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா டார்கெட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. டார்கெட் உங்களை தேடி வந்துடும். அந்த பலன் உங்களை தேடி வரும். புரியுதா? ஆக்சுவல் ஐஏஎஸ் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமாக இருக்காது. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே போய் ஆக்சுவல் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க, இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன், யூபி பீகார்லலாம் பார்த்துருக்கேன். எபிலிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டியை கரெக்டாக வச்சுருப்பாங்க. நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டிலாம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பர்சனாலிட்டியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை டெவலப் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு அட்டெம்ப்டில் செலக்ட் ஆக முடியலனா கூட 2வது அட்டெம்ப்ட்லையோ 3வது அட்டெம்ப்ட்லையோ இல்லை 4வது அட்டெம்ப்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேங்க் எடுத்து செலக்ட் ஆவாங்க. காரணம் என்னென்னா அந்த பர்சனாலிட்டி தான். ரைட்டுங்களா? அதனால் உங்களுடைய பர்சனாலிட்டியை பில்டு பண்ணுங்கள். இந்த பர்சனாலிட்டியை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே வெற்றி உங்களை தேடி வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி.